காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோல என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல. பட் ரேண்டமா பேசணும்னு தோணுச்சு. அதனால ஆரம்பிக்கலாமா? இது ஒரு ரேண்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். பட் தெரியல. பட் நான் வந்து எந்த பிக்சர்ஸோ எந்த வீடியோஸோ இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஒரே ஒரு பிக்சர் வச்சு இதை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பார்ப்போம். அண்ட் என்ன சொல்ல வந்தேன், எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, மலேசியாவில் இருந்தப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்மசி ரிலேட்டட் வீடியோஸ் போடலான்னு நினச்சேன். அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் போட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் அதை பற்றி ஃபார்மசி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் யூகே வந்துட்டு அதை பற்றி நான் பெருசாகவே யோசிக்கல. அண்ட் அந்த வீடியோஸில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து மெட்டல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸாக ஏதோ அந்த மாதிரி ரிலேட்டடாக போட்டிருந்தேன். அப்புறம் யூகே வந்த பின்னாடி நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கல. ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போது சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ ஒரே ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த மெட்டல்ஸ்க்கு அந்த வீடியோக்கு கீழே தான் போட்டிருந்தாங்க. அப்போ திரும்ப நம்ம ஏன் சேனல் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தேன். அண்ட் அப்போ அந்த டைமில் எனக்கு ஃபார்மசி மட்டும் ஐடியா கிடையாது. எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் யோசித்தேன். ப்ரொடக்டிவிட்டி, ஸ்டடி டிப்ஸ் அப்படின்ட்டு. ஃபார்மசி மட்டும் போடலாமா இல்லை மற்றதும் போடலாமான்னு டவுட்டு. இங்கிலீஷில் பேசலாமா இல்லை தமிழில் பேசலாமான்னு ஒரு டவுட். இப்போ வரைக்கும் இந்த டவுட் இருக்குது. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வியூஸே இருக்காது. ஆனால் ஃபார்மசி பற்றி வீடியோஸ் போடலான்னு நான் நினச்சதுக்கு காரணம் யோசித்தேன். அப்போது ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நான் எப்போவோ படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ஆனால் யூடியூப்காக நான் திரும்ப படிக்கும்போது எனக்கு அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் இங்கிலீஷில் போடுறதுனால என்னோட ஃப்ளூயன்சியும் டெவலப் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் பற்றி யோசிச்சா யூடியூப் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மட்டும் என்ன புதுசாக யோசிச்சுட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது. ஆனால் அந்த டாப்பிக்கில் ஆடியன்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சேஞ்ச் ஆகுவாங்களான்னு கேட்டால் கம்மி ஆட்கள்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயமும் கன்சியூம் பண்ணிக்கிறோமே தவிர அதை ரிவ்யூ பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அண்ட் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸ்டடி ரிலேட்டடாக போடலாமான்னு யோசிச்சா என் மைண்ட் சொல்லுது, நீ தான் படிச்சே முடிச்சுட்டேன், இப்போ என்ன வீடியோஸ் போட போகிறேன்னு. நம்மளை மற்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இதே மாதிரி எத்தனை பேர் வந்து இப்படி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் அந்த கன்ஃபியூஷன்ஸில் இருக்கேனால நீங்களும் கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்களா அப்படின்ட்டு.